ஜோதிடர்களுக்கு சவால். ஒரு ஜாதகம் ஒன்று போட போறேன். ஒரு ஜாதகம் நான் டிஸ்பிளேல போடுவேன். சுடுகாட்டு காளி அப்படின்ற ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு, சுடுகாட்டிலே நான் படுத்திருப்பேன், நான் யாருக்குமே நான் ஃபோன் பண்ணவே மாட்டேன், ஆனா உங்க ஐயாவை பார்த்தோன்னே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, உங்க ஐயாவே எனக்கு ஃபோன் பண்ணுவாரு, எகத்தாளமா இந்த விஷயத்த பண்றேன்னு யாரும் என்ன தவறா நினைக்க வேணாம். நான் பார்த்துட்டேன், ஓகேங்களா, நான் பார்த்துட்டேன், நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். அவர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன், ஒரு சவால். அண்டப்புழுகன் டேஷ் டேஷ் அண்டப்புழுகன் அவர் யாருன்னா சினிமா நடிகராக இருந்தவர். சினிமாவில் இருந்து அவர் இப்போ ஜோதிடராக மாறி இருக்காரு வச்சுக்கோங்களேன். அந்த ஆள் சொல்லி போன வருஷமே என்னென்னமோ சொன்னா அந்த ஆள் அண்டப்புழுகன் பேச நான் சொல்ல வரும்ல, சினிமான்னு சொல்லிட்டேன். சினிமா நடிகர் பாம்பு சொல்லியிருப்பார்ல அவர். ஓகே, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகமே அழிஞ்சிரும், சென்னையே அழிஞ்சிரும், உலகமே அழிஞ்சிரும். இல்லை ஆகாச புழுகு, அண்ட புழுகு. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ஆள் சொன்னது ஒன்றுமே நடக்காது, எல்லாமே புழுகு. சத்தியமாக சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அந்த ஆளையும் பேடி எடுக்கிறானுங்க, அது லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது. அந்த ஆள் சொல்கிற அண்ட புழுகன்னா அது ஆகாச புழுக, மண்ணாங்கட்டி நடக்காது. அதனால நீங்கள் நாளைக்கு வந்த பிறகு இவர் பிரதமர் ஆவார், அதனால தான் அவர் பிரதமர் ஆயிருக்கார் அப்படி சொல்றது ரொம்ப ஈஸி. இந்த ஜாதகம் இப்போ போட்ட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பியோ இல்லை ஃபோனில் தொடர்பு கொண்டோ அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சார் மிகப்பெரிய ஜோதிடர் சார். நீங்கள் முன்னாடி கணிச்சிட்டீங்க சார். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், இதை நான் போட்டிருக்க ஜாதகத்தை கணிக்கவே நீங்கள் பல பேர் இதை கணிக்கவே மாட்டீங்க, கணிக்கவே முடியாது. இது நான் சவால் விடுறேன். யார் சொல்ல போறீங்க அப்படின்றத நான் பார்க்க போறேன்.